ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் பால் ரபடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் கண்டிப்பாகவும் பிடிக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து சைடில் உள்ள கார்னர்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்தால் நம்மளோட ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் எல்லா கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்படிதான் கொஞ்சம் திருன்னு இருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். Between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young once, yeah that's all great, but I also want a future where I'm okay. இப்போ நம்மளுக்கு இன்னும் உருட்டி பிடிச்சா உருண்டை பிடிக்கிற பதம் வரணும். இப்படி இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நம்ம பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு பொடி பொடி பீசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே சமயம் மிக்ஸி ஜாரில் போடும் போது சில நேரத்தில் நம்மளுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் கற்பூரவள்ளி பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் தான் எடுக்கணுன்றது கிடையாது. மாம்பழம், பப்பாளி, சாஃப்டான ஃப்ரூட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை நான் வந்து பொடி பொடி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நான் பொடி பொடி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல முந்திரி, அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி கூடயே நம்ம திராட்சை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் கலர் திராட்சை கூட எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும்னா இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 1 லிட்டர் போல் பால் எடுத்துருக்கேன். இந்த பால் நல்லா பொங்கினதும் அது மேலே வந்து ஏடு படியும். அந்த ஏடை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சைடில் இந்த பேனில் வந்து ஒட்ட வச்சிடணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி பண்ணுங்கள். மேலே படிக்கிற ஏடை வந்து பேனில் வந்து சேர்த்துட்டே வாங்க. அப்போ தான் ரபடி வந்து நல்லா திரியாக வரும். I think it's different for everyone. Some of us need work, others need fun. Some of us need purpose to overcome. But try to do what you love when it's said and done. Cause there's so many differences in each of us. Trust your gut, it can show you what you want. 100 கிராம் போல சக்கரை சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பேனில் ஒட்ட வச்சுருக்கிற அந்த ரபடி, அதாவது அந்த பால் ஏடை வந்து நம்ம இப்போ எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா திரியாக வரும். நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து இன்னும் சுண்டை காயணும். பாருங்கள், நல்லா சுண்டை காய்ச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். சைடில் இருக்கிறதுல எடுத்து விட்டுருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல
மாவு, பிரெட் மாவு. இதை வந்து உங்களுக்கு தகுந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் உருண்டை பிடிக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக குலோப் ஜாமுன் சைஸில் கூட பண்ணலாம். மாவு உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு கட்டை விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு இந்த நம்ம வாழைப்பழம், முந்திரி, திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா இது தெரியாத அளவு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் கிராக் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். அதனால் கிராக் இல்லாமல் பார்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். I think it's different for everyone. Some of us need work, others need fun. Some of us need purpose to overcome. But try to do what you love when it's said and done. Cause there's so many differences in each of us. Trust your gut, it can show you what you want. இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். Not okay, all I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி போடுறேன். நமக்கு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இது பிரெட்டுன்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெளியே வந்து வெந்துடும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடியை வந்து சேர்த்துடலாம். இந்த ரபடி வந்து இந்த பால்ஸில் வந்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகிடும். இந்த ரபடியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் வறுத்து எடுத்த முந்திரியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பிரெட் பால் ரபடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸாக நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எது வேணாலும் வைக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரபடி வந்து இப்போ இந்த பால்ஸில் வந்து நல்லா ஊறிடுச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.